ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேப் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் ரெசின் ஆர்ட் பற்றி பார்க்கலாம். ரெசின் ஆர்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெசின் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது. ஒரு ஆர்டர் வந்திருந்தது. அவங்க வந்து டாக்டர். ஸோ அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் பிக் எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டு மேரேஜ் கிஃப்ட் கொடுக்கணும். ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி எல்லாமே வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கங்கே நாங்கள் வந்து ஃப்ளார்ஸு, லவ் சாம்ஸு அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம். அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் வச்சாங்க. மைல்ட் கலராக இருக்கணும், டபுள் கலரில் இருக்கணும், வேறு எதுவுமே சொல்ல. அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து இன்சர்ட் ஷீட்டில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மிச்சம் இதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுறது எல்லாமே எங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் பண்ணுறது தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து 3:1 ரேஷியோவில் ரெசின் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ரெசினை வந்து 2 பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ரெண்டுக்குமே தனித்தனி கலர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ மைல்டாக இருக்கணும்னு கேட்டதுனால ரொம்ப மைல்டாகவே தான் கலர் கொடுத்துருந்தோம், ரொம்ப டார்க்காக கொடுக்கல. இந்த 2 ரெசினுமே வந்து 2 ஆஃபில் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஆஃப்டர் 12 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு க்யூர் ஆகிருக்கும். நம்ம மேலே என்னென்ன பண்ணலான்றது அதுக்கப்புறம் தான் பண்ணணும், அதுக்கு முன்னாடி எதுவும் செய்யக்கூடாது. ஸோ ஆஃப்டர் 12 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து இன்சர்ட் ஷீட் வச்சாச்சு. அவங்க கொடுத்துருந்தாங்களே ஒரு பிக்கு, அந்த பிக்சரையும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ரோஸ் பெட்டல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸ் பெட்டல் ஆட் பண்ணிட்டு குட்டி குட்டி ஃப்ளார்ஸு, லவ் சாம்ஸு இது எல்லாமே வந்து உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சுட்டு செகண்ட் லேயர் ஆஃப் ரெசின் வந்து போர் பண்ணியாச்சு. 24 ஹவர்ஸ் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, அப்போ மட்டும்தான் அது க்யூர் ஆகும். ரெசின் போர் பண்ண அப்புறம் அங்கங்கே வந்து பபுள்ஸ் வரும். ஸோ அந்த பபுள் ரிமூவ் பண்ணுறதுக்காக லைட்டர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அவுட்கம், இல்லைன்னா நல்லாவே இருக்காது. ஸோ அங்கங்கே பபுள் நிற்கும், கண்டிப்பாக நிற்கும். ஸோ அந்த பபுள் எல்லாமே வந்து லைட்டர் வச்சு ரிமூவ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் இது வந்து ரெசின்லேருந்து டிமோல் பண்ணுறோம். டிமோல் பண்ணும்போது அழகாக வந்துடும். பிஃபோர் 24 ஹவர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கு பிஃபோராக எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ 24 ஹவர்ஸ் ஆச்சு. பாருங்கள் மோல்ட்லேருந்து எப்படி அதை எடுக்கிறோம் அப்படின்னு. ரொம்பவே ஈஸியாக வரும், ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக க்யூர் ஆனதுக்கப்புறம் தானே எடுக்கிறோம். ஸோ நல்லா வரும். கலர் கூட பாருங்கள் ரொம்பவே மைல்டாக தான் இருக்குது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் இருந்தது. அவங்களும் ரொம்ப லைக் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இப்படியே விட்டால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக டெக்கோ கலர் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். டெக்கோ வந்து கோல்டு அண்டு சில்வர் இருக்குது. ஸோ நான் வந்து கோல்டு கலர் தான் கொடுத்தேன். ஏன்னா அது ரொம்ப கலர் மைல்டாக இருக்கிறதுனால கோல்டு கொடுத்தா இன்னுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குன்றதுக்காக கோல்டு கலர் ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து இது வந்து ஒரு ஆணியில் மாட்டுறதுக்காக நாங்கள் வந்து கிளாம்ப் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். செயின் அது மாதிரி எதுவும் அவங்க கேட்கல, கிளாம்ப் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட அவுட்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. Thanks for watching. Subscribe my channel. Bye bye.